மீடியா இதை ஒதுக்குகிறது என்றால், ஒன்று அவர் ரகசியமாக போயிட்டு வந்துட்டாரு, விளம்பரம் இல்லாமல் போயிட்டு வந்துட்டாரு. இன்னொன்னு, இந்த ஆதரவை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டு மக்கள். மீடியா ஒதுக்குகிறதுன்ற பாயிண்ட்டுக்கு நீங்க எப்படி சார் வரீங்க? இப்ப என்னன்னா, அவர் போட்டிருக்காரு எங்க போய் என்னென்ன நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வரைக்கும் எல்லாமே போட்டிருக்காரு. வட்டுக்கோட்டையில் உள்ள தென்னிந்திய திருச்சபையின் CSI பேராயர் திரு பத்ம தயாகரன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்தோம்னு சொல்லிட்டு 3 போட்டோ போட்டு அவங்க ஏதோ கொடுக்கறத போட்டிருக்காரு, ஒரு பதிவா போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பதிவுகள்லாம் நிறைய போட்டிருக்காரு. அவர் வெளிப்படையா தானே இருக்காரு. இப்ப மீடியா கொடுக்கல அப்படின்ற பார்வையில் அவரு எக்ஸ்ட்ரா அவர் திறந்த புத்தகமா இருக்காரு. அதை எடுத்து செய்தி போடுறது ஊடகத்தினுடைய எடிட்டரும் சப் எடிட்டரும். ஏன் நான் போடக்கூடாதுன்னு நானா சொன்னேன்? மீடியாவை நானா கண்ட்ரோல் பண்றேன், ஏன் போடல? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒண்ணு மீடியாக்கள் புறக்கணிப்பு பண்ணிட்டாங்க, அவாய்டு பண்ணிட்டாங்க, தவிர்த்துட்டாங்க. புறக்கணிப்புங்கிறத விட தவிர்த்துட்டாங்க. இது ஒரு பெரிய சீரியஸான விஷயம் இல்லைன்னு சொல்லி தவிர்த்திருக்கலாம் ஒண்ணு. இல்ல, இன்னைக்கு மீடியா யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஆளுங்கட்சியோட கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர்களுடைய ஆட்சி ஆதிக்கத்தில் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. திருமா இந்த தேர்தல் சமயத்தில் மிக அதிக ஒரு விளம்பரம் பெற்று ஏதோ ஈழத்திற்கு அவர் அவருடைய நோக்கமே அந்த தேர்தலை மனதில் வைத்துதான் அவர் இப்ப போயிருப்பாரு.